சிவாய நமஹ. எப்போதும் திரைமையினை தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியால் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய இந்த தை மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான மாதமாக அமைதுங்க. பொதுவாகவே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான மாதம். தை மாதம் பூச நட்சத்திரத்தை அம்பாள்கிட்ட தவம் இருந்து முருகப்பெருமான் சக்தியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை பெற்ற அந்த வேல் வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடந்தது இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில். அதே மாதிரி தை மாதத்தில் இந்த வரக்கூடிய தை கிருத்திகை, தை மாதத்தினுடைய அமாவாசை, தை மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை, தை மாதத்தில் வரக்கூடியதான இந்த ரத்த சப்தமி, தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. இந்த சிறப்பு வாய்ந்த ரொம்ப அற்புதமான இந்த உத்தராயணத்தினுடைய முதல் மாதமான இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற இந்த பலனை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் 11ஆம் அதிபதியும் உங்களுடைய 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் பாவத்தில் இருந்து இந்த மாதத்தை துவக்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரனும் போகிறாரு, செவ்வாயும் அந்த இடத்துல இருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா முதல்ல 5ஆம் இடத்துக்கு 29ஆம் தேதி புத பகவான் மாறுறாரு. அடுத்தது சுக்கிர பகவான் 7ஆம் தேதி அவரும் உங்களுடைய 5ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. துளாராசிக்கு அமக்கலமான ஒரு காலம்னு சொல்லிடலாம். இதில் கூடுதலான என்னென்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை வேற 9ஆம் பார்வை பார்க்குது. அமக்கலத்துக்கு இன்னும் மேலும் ரொம்ப ஆடுறவனுக்கு காலில் சலங்கையை கட்டி விட்டாப்புல ஒரு கூடுதல் நல்ல பலன் கிடைக்கிறது துளாராசிக்காரங்களுக்கு. இந்த மாதத்தை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளாக ஏதாவது பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த பொருள் வாங்கிடுவீங்க. அது வீடாக இருக்கலாம், அல்லது நகையாக இருக்கலாம், அல்லது வாகனமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரும்பிய ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபோனாக இருக்கலாம். ஏதோ ஒரு பொருள் என்னவோ வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கீங்க, கர்வமாக இருக்கீங்க. ஆனால் தட்டி போயிட்டுருக்கு. பணம் வந்தால் அதை வாங்க முடியாத சூழ்நிலை, வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் பணம் இல்லாமலும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா ஏதோ ஒரு மனமாற்றம், வேறு ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறீங்கன்னு ஏதோ ஒன்று அதை அந்த பொருள் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீடு கூட இருக்கலாம், அல்லது நிலமாக இருக்கலாம், அல்லது அது ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு தங்க நகையாக இருக்கலாம், அல்லது ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், வாகனமாக 2 வீலராக இருக்கலாம், அல்லது 4 வீலராக ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய செலவு உங்களுக்கு விருப்பமான ஒன்றை வாங்க போகிறீங்க. அது வாங்க போகிறது சரிதான் சுவாமி, அது வாங்கினது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, அது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலையப்படாதீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் உங்களுக்கு 100% நல்ல பொருளாகவும் உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய வஸ்துவாகவும் அது நிச்சயமாக அமையும். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா துளாராசிக்கு 11ஆம் அதிபதி 4ல் போகிறார். 11 லாபத்தை தரக்கூடியதான ஒரு வஸ்துவை நீங்கள் வாங்குவீங்க. அதனால் இன்னும் கவலையப்பட வேணாம். மன சந்தோஷம், திருப்தி அமைக்கலமாக அமைய போதுங்க. இதில் மேலும் ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானினுடைய சேர்க்கை, அதை குருவினுடைய பார்வை பார்க்குது. அதனால் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள் பல நாளாக நீங்கள் செய்து வந்திருக்கக்கூடியதான அந்த பிரார்த்தனை இந்த மாதத்திலே கைகூடும். ரொம்ப நாளாக சாமியை வேண்டிகிட்டே நான் இதுமாரி நடந்துருச்சு, ஒரு வீடு வாங்கிட்டேன்னா உன்னை பார்க்குறேன், நடந்து பார்க்குறேன், திருப்பதிக்கு பாத யாத்திரை வரேன், திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் சுற்றுறேன், திருச்செந்தூர் முருகனுக்கு பால் காவடி எடுக்கிறேன், பழனிமலை முருகனுக்கு மொட்டை போட்டுக்கிறேன், இது மாதிரி என்னவோ பிரார்த்தனை நீங்கள் வச்சுருக்கீங்க, குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கீங்க. ரொம்ப நாளாக அந்த பிரார்த்தனை அப்படியே கண்ணற்றில் போட்ட கல்லாக கடந்து கொண்டு இருக்குன்னா இந்த மாதம் அந்த பிரார்த்தனை கைகூடும். அது இந்த கைகூடின உடனே நீங்கள் என்ன மனசில் வேண்டிட்டீங்களோ அதே மாதிரி அந்த பிரார்த்தனை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா 5ஆம் இடத்திலே ராகு சனியினுடைய சேர்க்கை, அதில் குருவினுடைய பார்வை அவங்களுக்கு வருது. அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் தெய்வத்திற்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடியதான அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறும், அதை செய்தும் முடிப்பீங்க போன்ற நன்மைகள் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. ஏங்க துர்க்கையை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த ராகுவை குரு பார்க்குறாரு இல்லைங்களா, அந்த ராகுவினுடைய அம்சமாக இருக்கக்கூடியது துர்க்கை. அதனால தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்தில் நம்ம துர்க்கையை வழிபாடு, வெள்ளிக்கிழமையும் துர்க்கையை வழிபாடு பண்ணலாம். இருந்தாலும் கூட அந்த ராகு காலத்தில் துர்க்கை இன்னும் சிறப்பு வாய்ந்தது இல்லைங்களா. அதனால் இந்த மாதம் தை மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது. இந்த 5 வெள்ளிக்கிழமை இருந்து ரொம்ப முக்கியமானது 16ஆம் தேதி, 23ஆம் தேதி, 30ஆம் தேதி, 6ஆம் தேதி போன்ற 4 வெள்ளிக்கிழமை. இந்த கடைசி வெள்ளி அன்னைக்கு அந்த இன்னைக்கு மாசி கொஞ்சம் பிறந்துருது. இருந்தாலும் கூட இந்த 4 வெள்ளிக்கிழமையாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அந்த
அம்பாளை துர்க்கை அம்பாளை வந்து வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக அந்த ராகு காலத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமக. முன்னாடியே சொன்னேன், இந்த தை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான மாதம். இந்த மாதம் அப்படிங்கிறதே அமோகமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமையிலேருந்து எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. இதில் முக்கியமானது என்னென்னா, தை அமாவாசை ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக உகந்தமானது. அதே மாதிரி தைப்பூசம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருதுங்க. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வருடத்திலே 6 தினங்கள் சிறப்பு வாய்ந்தது. அவர் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே. அதே மாதிரி அவர் வந்து சூரனை சம்ஹாரம் செய்தது ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறையிலே வரக்கூடியதான சஷ்டியிலே அவர் சம்ஹாரம் செய்கிறார். அதே மாதிரி அவர் கல்யாணம் செய்தது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே அவர் கல்யாணம் செய்கிறார். 6 குழந்தையாக இருக்கக்கூடியதான உலக அன்னை வளர்த்து அவரை வந்து ஒரே குழந்தையாக மாறுறது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா, பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வது மாசி மாதம் மகா நட்சத்திரத்திலே. இதில் தைப்பூசம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் கடுமையாக தவம் செய்து அன்னையை நோக்கி வரம் வேண்டி, அன்னை தனக்கு நிகராக, அன்னை வந்து பராசக்தி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிகராகவே தன் சொரூபமாகவே முருகப்பெருமானுக்கு அந்த ஆயுதத்தை வழங்குகிறார். அதனால தான் அந்த சக்தி அப்படின்னு பேர். அதுக்கு அந்த ஆயுதத்துக்கு பேர் சக்தியாயுதம் அப்படின்னு பேர். வேல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் சக்தியாயுதம் அப்படின்னே பேர். அப்பேற்பட்ட அந்த வேலை வாங்கியது தான் இந்த தை மாதம் பூச நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உகந்தமானது. இந்த தைப்பூசத்தில் முருகனை நம்ம கும்பிட்டோம்னா குடும்பத்திலே நல்ல சுபிச்சம் ஏற்படும். நல்ல ஞானம், அறிவு, பணங்காசு வரவுகள் அதிகமாக இருக்கும். சிவாய நமக.